அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத மாற்றம் அடுத்த 14 நாட்களுக்குள் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது ராசியின் அதிபதியான சூரியன் அவருடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளும் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்திற்குள் நுழைகின்றன. சந்திரனில் ஏற்படக்கூடிய மாறுதல் என அனைத்தும் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு 31/5/2024 முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை குரு மிக வலுவாக வேற்றிருக்கிறாருங்க. குருவின் அமைப்பு 9ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக 2, 4, 6 ஆகிய இடங்களில் வலுவாக கிடைக்கிறதுங்க. தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு. திட்டமிட்டதை விட மிக சிறப்பான சுப நிகழ்வுகளை கையாளக்கூடிய யோகத்தை சுகஸ்தான பார்வையால் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது ரூண ரோக சத்ருஸ்தானத்தையும் குருவினுடைய சுப பார்வை வெளிப்படுத்துகிறது. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 10ஆம் இடத்தில் குருவும் ராசியின் அதிபதியான சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். 2 கிரகநிலைகள் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குடும்ப வருமானம் உயர்வதற்கான யோகமும், வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி விளைச்சலும் சிரமமும் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மிக வலுவாக உருவாகி உள்ளது என்பதை தெள்ள தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே பல்வேறு வகையில சந்தித்து வந்த தடைகள், சிரமங்கள் விலகி எதிர்பாராத நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 7ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சப்தமஸ்தானத்தில் சனி பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி கண்டச்சனியால் மிக பெரிய அளவில் சிரமம் இல்லை. இருந்தாலும் உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய மிக பெரிய மாறுதல் என்பது தங்களுடைய வாழ்க்கையே புரட்டி ஓடக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். தேவையற்ற போக்கு மற்றும் மேலதிகாரிகள், சக பணியாளர்களிடம் இருந்து வந்த மன வருத்தம் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. சனி மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகள் எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டும் முன்கோபம் பட்டும் பேசிய சில நிகழ்வுகளில் மாற்றம் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. வேலையை விட்டு சென்று விடலாமா என்ற எண்ணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்திற்கும் மகிழ்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக ஒரு தெளிவான மனப்பான்மை கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. தேவையற்ற அடுக்கடுக்காக பல பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றில் சிக்கிக் கொண்டாலும் அவற்றில் இருந்து எப்படி வெளிவருவது என தெளிவான அறிவாற்றல் வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கண்டச்சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட வெகுவளவில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது. சனியினுடைய தாக்கம் குறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சந்தை நிலவரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து
எடுத்து செயல்படுத்தும் போது அவற்றில் மிகப்பெரிய அளவுல லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நீங்கள் நினைத்தபடியே விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய பங்குதாரர் வாடிக்கையாளர்களை இணைத்துக் கொள்வதற்கான யோகமும் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனக்கச்சிதமாக அமையக்கூடிய யோகம் மிக வலுவாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. சூரியன் குரு இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் குருவுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் மிக வலுவாக 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களை புறக்கணித்த சூழ்நிலையில் அனைத்தும் தலைகீழாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பெருமளவில் ஏற்பட்ட நஷ்டத்தில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகியுள்ளது. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட அதிரடியான மாறுதலையும் மிக சிறப்பான மாற்றத்தையும் இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் உண்டு. இதுவரை இல்லாத அளவிற்கு அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் மிக பெரிய அளவில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் முற்பகுதியில் 9லும் பிற்பகுதியில் 10ல் கர்மஸ்தானத்தில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்து குருவுடன் சஞ்சரிக்க போகின்றன. எனவே கல்வியில் அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நேர்முக தேர்வு மற்றும் எழுத்து தேர்வுகளை எதிர்கொள்கிறவர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உண்டு. மாணவர்களின் தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. தங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய தனி திறமையை வெளிக்கொணர்வதற்கான யோகம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. கால்நடை வளர்ப்பிலும் மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் சுய தொழில் துவங்குவது மற்றும் தங்களுக்கென ஒரு தொழில் வாய்ப்பையும் வருமானத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த 14 நாட்களுக்குள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சுபிட்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு